ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலி எப்படி பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அங்கே வந்து ஃப்ரேமில் நிற்கிறப்போ ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு சீரீஸில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். அது 2 பேருமே அந்த ஒரு இதில் ப்ராப்பராகவே இருக்கும் எப்போவுமே. லைக் டைரெக்டாக சொல்லணும்னா அந்த ஒரே வார்த்தையில் 2 பேருமே ஏன் ஒரே பேக் டு பேக்கில் ஒரு சீரீஸ் அப்படியே சேர்ந்து நடிச்சிட்டே இருக்கிறீங்க? மறுபடியும் உங்க கூட தானா அப்படி கேட்டாங்களா? அப்படி மனசில் நினச்சாங்களான்னு தெரியல. இல்லை குரு மேலே இருக்க ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு. நாளுமே நான் போயிட்டு அவர்கிட்ட புலம்பாத நாளும் கிடையாது, அவர் வந்து என்னை திட்டாத நாளும் கிடையாது. He teaches me a lot. அது வந்து I really like about him. சொல்லி கொடுத்து எனக்கே தெரியல. பண்ணி வேணாம் பண்ணி நல்லா இல்லை அப்படின்னா பிடிச்சிருந்துன்னா வச்சுப்பாங்க, பிடிக்கலன்னா இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு புகழ தெரியல, சாரி, மிடுக்கா இருக்காங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி மிடுக்கா இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. Who's most likely to accidentally leak a spoiler? ஒளரி அடுத்த செகண்டே நோ அப்படின்னுவாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம். அண்ட் 2025 எந்த சீரீஸை நாங்கள் திறந்தாலும், எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை திறந்தாலும் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டைனிங் அஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பா அது காம்ப்ளிமெண்ட் தான். ஏன்னா லைக் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து எந்த சீரீஸ்ல ஒவ்வொரு சீரீஸ்க்குமே ஐ மீன் அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. லைக் ஹார்ட் பீட் திறந்தாலும் சரி, ஆஃபீஸ் திறந்தாலும் சரி, ஹார்ட்லி பேட்டரி திறந்தாலும் சரி, தூள் பேட் திறந்தாலும் சரி, லைக் யூ கைஸ் ஆர் டூயிங் சம் டிஃப்ரெண்ட். அப்படி அதுக்கு முன்னாடி வேற நீங்க நிறைய பண்ணிருந்தீங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த வருஷத்துல நம்ம எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹார்ட்லி பேட்டரி பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி 2 பேருமே ஏன் ஒரே பேக் டு பேக்கில் ஒரு சீரீஸ் அப்படியே சேர்ந்து நடிச்சிட்டே இருக்கிறீங்க? அது எதிர்ச்சியா நடக்குதா இல்லை வந்து லைக் இட்ஸ் டைரக்டர்? ஹார்ட்லி பேட்டரி வந்து பிளான் பண்ணது தான். ஹார்ட்லி பேட்டரி வந்து ஹார்ட் பீட் முடிஞ்ச அடுத்த கையோட பண்ணது. ஏன்னா அப்போ ரவி அனிதா கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம். ஓகே, அப்போ வந்து நாங்கள் நம்ம டீம் தான் பண்ணுது. ஸோ அவங்க வந்து கேட்கும்போது பாடினிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச சொன்னாங்க, கூப்பிட்டேன். குரு மறுபடியும் உங்க கூட தானா அப்படி கேட்டாங்களா? அப்படி மனசுல நினைச்சாங்களான்னு தெரியல. என்கிட்ட வந்து she was very sweet. குரு நீங்க பண்றீங்கல்ல, நீங்க கதையெல்லாம் கேட்கணும், வாங்க போயிடலாம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நீங்க ஒரு தடவை கதை கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. நீங்க கேட்டுக்குங்க அப்படின்னு அப்புறம் கேட்டாங்க, அவங்களுக்கும் பிடிச்சது. ஓகே, she came in and it was absolute nice. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கதைகள்? ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக ரெமோக்கு அப்புறம் ஐ மீன் என்ன சொல்ற அன்னியன் படத்துக்கு அப்புறமா ஒரு லவ் மீட்டர் இந்த சீரீஸில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த கதையை கேட்டப்ப எப்படி இருந்தது? இதை ஒரு ஸ்கெலிட்டனாக தான் சொன்னாங்க. சொல்லும் போதே ஐ வாஸ் லைக் எல்லா விதமாகவும் இது டச் ஆச்சு. ஒரு ராம்காமாவும் சொல்லலாம், ஒரு சைஃபையாகவும் சொல்லலாம், ஒரு ஃபேமிலி என்டர்டைனராகவும் சொல்லலாம், ஒரு மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக இது மட்டும் சீரியஸாக போகாமல் எல்லாத்துலேயும் ஒரு பிச்சு போட்டு ஒரு கலவையாக பிச்சு போட்டாரா? ஆமாம், போட்டு ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு சைஃபையாகவும் சொல்லலாம், ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு ராம்காமாவும் சொல்லலாம், காமெடி இருக்கும், ஆமாம் டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், ஆமாம் சயின்ஸ் வேணுமா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், எமோஷன்ஸும் இருக்கும் அதில். ஸோ அதனால வந்து இதை விட வேற என்ன வேணும் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு? ஒரு வெர்சட்டிலிட்டி காமிக்கிறதுக்கு ஒரே சீரீஸ்ல. ஸோ அதனால இட்ஸ் லைக் ஓகே. நரேட் பண்ணும்போது என்ன நினைச்சீங்க மேடம்? ஒரு லவ் மீட்ரு அப்படி பாக்குறீங்க அப்படின்னு என்ன நரேஷன் நடந்துதாங்க? குரு டோல் மீ, லைக் குரு சொன்னிட்டாங்க. குரு மேல இருக்க ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு. ப்ளஸ் சதா வந்து சொல்லும் போது, சதாசிவம் தான் வந்து இந்த சீரீஸோட டைரக்டர். ஸோ சதாசிவம் சொல்லும் போதே வந்துட்டு ஹீ ஹேஸ் தட் கான்ஃபிடன்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் அவரோட ஸ்டோரி மேல இருந்துச்சு. ஹி ஹேட் தட். அதனால வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே, ஒரு நல்ல நம்ம we can have a good journey அப்படின்ற மாதிரி தோணிதான் வந்தேன். அப்ப குரு தான் உங்களோட குரு கதை கேட்கறதுல? he's so sweet about it. ஓகே. ஸோ இந்த கதையை தாண்டி லைக் எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி தான், லைக் எல்லா சீரீஸ்லுமே நீங்க வந்து பேரப்பா பண்றீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸா பண்றீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலி எப்படி பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? we are a very good professional friends.
டைரெக்டாக சொல்லணும்னா அது ஒரே வார்த்தையில். பிகாஸ் ரொம்ப இப்போ ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அங்கே வந்து ஃப்ரேமில் நிற்கிறப்போ ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். அது 2 பேருமே அந்த ஒரு இதில் ப்ராப்பராகவே இருக்கும் எப்போவுமே. லைக் ப்ரொஃபஷ்னலாக என்னனாலுமே நான் போயிட்டு அவர்கிட்ட புலம்பாத நாளும் கிடையாது, அவர் வந்து என்னை திட்டாத நாளும் கிடையாது. திட்டுறதுனா ஆரம்பத்துல அப்படியே 6 அடிக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு திட்டுறது இல்ல. நமக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்லுவாங்கன்னு லைக் டீச்சர் அந்த மாதிரி. ஹி டீச்சஸ் மீ அ லாட். அது வந்து ஐ ரியலி லைக் அபவுட் ஹிம். ஸோ அதனால வந்து மேபி அது இட் ஒர்க்ஸ் அவுட் ரியலி, தட் த கெமிஸ்ட்ரி ஒர்க்ஸ் அவுட் ரியலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இட் சீம்ஸ். அதெல்லாம் எனக்கு வந்து மைண்ட்ல எப்பவுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சொல்லி கொடுத்து எனக்கே தெரியல. இல்ல சின்ன சின்ன விஷயம் நம்ம நிறைய விஷயத்துல பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். சும்மா ஏதாவது ஒரு மேனரிசம் நீங்க பண்ணுவீங்க, அதை நீங்க பண்றது என் மைண்ட்ல ஏதாவது நோட் ஆயிட்டு இருக்கும். நான் அதை எங்கேயாவது போயிட்டு அதை இன்சர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து நான் ஓப்பனாகவே குரு கிட்ட வந்து நான் சரண்டர் ஆகிடும். குரு இந்த மாதிரி எனக்கு இது தோணல குரு, என்ன பண்ணலாம் சொல்லு, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு. குரு வந்து ஒரு 4-5 ஐடியாவை போடுவாப்புல. அதுலேருந்து நான் ஒன்றத்தை வந்து ஓகே சூஸ் த ஆப்ஷன் அந்த மாதிரி வந்து இது நல்லா இருக்கு குரு பண்ணலாமான்னு நான் பண்ணி காமிப்பேன். ஓகே அவர் அதை பொறுமையாக வந்து அதாவது நான் இவ்வளோ புலம்புறேன் இவ்வளோ சொல்கிறேன், அவளுக்கு அது வேலையே கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அதை வந்து அவர் மெனக்கட்டு, ஏன்னா வி போத் பிலீவ்ஸ் தட் ஒரு 2 பேரும் ஒரு பர்ஃபெக்டாக நடித்தா மட்டும்தான் அந்த பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒருத்தங்க அதிகமாக நடித்து ஒருத்தங்க கம்மியாக நடித்து அப்படி இருந்துச்சுன்னா அது அவ்வளோ பெருசாக நல்லாவும் இருக்காது. ஒரு மாதிரி ஹெல்தி காம்படிஷனாக இருக்காது. இது வி ஹேவ் தட்ஸ் ஹெல்தி காம்படிஷன். அதனால உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க உங்களை பத்தி இவ்வளவு புகழ்ந்து தள்ளி அதான் எனக்கு தெரியல ஏன் ரொம்ப நான் வந்து ஹானஸ்டா சொல்றாங்க. ரொம்ப எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். நான் அந்த புகழ் எப்பவுமே அந்த ஐசிங் எனக்கு இல்ல ஐசிங்கா சொல்லல, பட் ஐ கேன் see நீங்க அவர் வந்து எந்த இடத்துல அப்படி வச்சிருக்கீங்க. சோ ஸ்வீட்ல அது எனக்கு தெரியல எத்தனை பேர் இப்படி சொல்லுவாங்க தெரியல. நிறைய சந்தோஷம் ஏத்துக்கிறேன். அது உண்மையானு தெரியல எனக்கு. நான் அதை ரிலீஸ் பண்ணதில்ல. நான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்றது அட்லீஸ்ட் அதுலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்து போய்க்கிறேன் மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி வெரி குட் கோ ஆர்டிஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி 3வது வெப் சீரிஸ் இது. எனக்கு ஃபஸ்ட்டு சீரீஸில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே எங்களுக்கு வந்து அந்த ஒரு பாண்ட் நல்லா க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நாளே எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அது இப்போ வரைக்கும் அதுக்கு நல்லா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஷீ டேக்ஸ் த நம்ம ஃபீட்பேக் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. சொல்லலாம், பண்ணி வேணாம் சொன்னி நல்லா இல்லை அப்படின்னா சொல்லலாம், ஹர்ட் ஆக மாட்டாங்க. ஷீ டேக்ஸ் இட் அஸ் அ ஃபீட்பேக். பிடிச்சிருந்துன்னா வச்சுப்பாங்க, பிடிக்கலன்னா இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் கிளியர் ஷீ இஸ். அதனால் இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எனக்கு புகழ தெரியல, சாரி, ஆனால் உண்மையை சொல்ல. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் ஹார்ட் பீட் மாதிரியான சீரிஸ் ஹார்ட்லி பேட்டரி தாண்டி தூள்பேட் வந்து இட் வாஸ் லைக் வேற ஒரு ஷேட்ல இருந்தது. லைக் கேன் யூ டிஃபரன்ஷியேட் அந்த ரோலுக்கான மெனக்கடலாக இருக்கட்டும், சின்ஸ் யூ கைஸ் ஆர் ஹியர், நான் இதை கேட்குறேன். ஸோ உங்கள் 2 பேரோட விஷயங்களே அதில் ரொம்ப வேறு. பிகாஸ் அது அந்த சீரீஸாகவே அது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷனில் இருக்குல்ல. ஸோ அதோட அப்ரோச் எப்படி இருந்தது லைக் ஒர்க்கிங் இன் தட் பர்டிகுலர் சீரீஸ்? டாக்டர் அண்ட் போலீஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம். இவங்க கேரியர் வைஸாகவும் சரி, பாடி லாங்குவேஜஸும் சரி, இவங்க சாஃப்டாக இருக்கணும், இவங்க சாஃப்டாகவும் இருக்கலாம், ரஃபாகவும் இருக்கலாம், ரெண்டும் கலந்து இருக்கணும். கிஸ்ட் ஒரு மாதிரி பேசணும், பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசணும். ஸோ நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் எனக்கு எடுத்துக்கிட்ட வித்தியாசன்றது ஃபஸ்ட்டு பாடி சேஞ்சஸ். டாக்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் பீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாலாம் இருக்க மாட்டேன். அது ஒரு மாதிரி டாக்டருக்கு நான் இந்த தொலை அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் பண்ணும்போது ஐ ஹேட் டு ரெடியூஸ் டு த எக்ஸ்ட்ரீம். ஒரு 13 கிலோ குறைக்க வேண்டியிருந்தது. அது குறைக்கும் போது ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். ஏன்னா கூட நடிக்கிற ஸ்னேகாவுமே வந்து ரொம்ப அந்த எண்ணா அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் குறைக்கணும்னு சொல்லிட்டு 74 to 76 மெயின்டைன் பண்ணிட்டே டக்குன்னு இது ஏசிபின்னு அசிஸ்டன்ட் கமிஷனர், ரொம்ப மெச்சூர்டான அசிஸ்டன்ட் கமிஷனர் உடம்பாகவும் வந்துடக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப ஒல்லியாகவும் இருந்துடக்கூடாது. இந்த புதுசாக ஜாயின் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் உடம்பு எப்படி இருக்கும்? தொப்பை இருக்கும், 6 பேக்ஸ் இருக்காது, ஷேப் மட்டும் இருக்கும், பார்த்தாலே ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். அந்த மிடுக்குன்னு சொல்லுவாங்க மதுரையில், மிடுக்காக இருக்கான் ஏன் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி மிடுக்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிடுக்கா இருக்கேன்னு நம்புறேன். ஓகே ஓகே. பாவம் சும்மா சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடுவில் ஹோம் ஒர்க் போடுவார். இது
போலீஸ்ன்றதை தாண்டி ஹார்ட் பீட்லேயுமே வந்து அவ்வளோ ஹோம் ஒர்க் போடுறேன். ஏன் ஹார்டிலே பேட்டரிக்குமே வந்துட்டு அவர் யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவர் ட்ரா பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லும் போது தான் எனக்கு நோட் பண்ணுறேன். அப்போனா அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயம் வந்து அவர் நோட் பண்ணி அதை மக்கள் நோட் பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அந்த நோட் பண்ணுற ஒரு சிலருக்காக இவர் உட்காந்து அந்த மெனக்கெடுறாருல, அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன். நான் இந்த கேரக்டர் தூள்பேட்டில் கூட எனக்கு வந்து ரொம்ப நான் இதற்கு முன்னாடி போலீஸாக பண்ணதும் கிடையாது, நான் ஃபேமிலிலையும் யாரையும் போலீஸாக பார்த்ததும் கிடையாது. ரொம்ப எனக்கு டிவியில் மட்டும்தான் இப்படி இருப்பாங்க, போலீஸ்னால் இப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஜென்ரலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட நான் போனது கிடையாது. ஸோ அதனால் ஒரு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் இந்த டிவியில் பார்த்து நமக்கு ஒன்று இருப்போம்ல, இப்படி தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து when he tells me like every time he tells me like பாட்னி இப்படி இருக்காதீங்க, இல்லை அது ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேணாம், உங்களோட ஒரு விருப்பம், நீங்கள் அதை பாருங்கள், சில கேரக்டர்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளே ஒரு ரோட்டில் போகிறப்போ ஒரு லேடி போலீஸ் பார்த்தோம்னா அவங்க எப்படி இருக்காங்க, அந்த பிஹேவியர்லாம் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு கோஆர்டிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போதும் சரி, நான் வந்து அவரை நான் சொல்கிறேன் இல்லை, அவர் வந்து என்கிட்டயும் கேட்பாரு, பாட்னி இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா. அதுவுமே எனக்கு வந்து பிடிச்ச ஒரு குவாலிட்டி. ஏன்னா நம்ம எப்படி பண்ணுறோன்றதை வந்துட்டு அவருக்கு அவர் நல்லாவே செம்மையாக பண்ணியிருப்பாரு. ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி போர்ட்ரே ஆகுது அப்படின்றத வந்து ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணிப்பார், செக் பண்ணிப்பார். அப்போ வந்து நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அது ஒரு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை பார்க்குறப்ப, ஃப்ரேமில் பார்க்குறப்போ, ஓ இதுக்காக அதை பண்ணியிருக்காரு போல், அதுக்காக இதை பண்ணியிருக்காரு போல், அந்த ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் ஹோம் ஒர்க்லாம் பண்ணுறது இருக்குல்ல, அது 2 பேருமே அது அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் அனிதாவுக்கு வந்து பாட்னியாக தான் இருந்தேன். அனிதாவே பாட்னி தான் மோஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. இதில் வந்து உட்காந்து மெனக்கடும் போது தான் வந்து 2 பேருமே அதில் ஒரு கோ-ஆர்டிஸ்டாக அவர் என்ன பண்ணணும்னு அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஓகே நைஸ். இப்போ ஹார்ட் பீட் கிட்டத்தட்ட 200 எபிசோட்ஸ் டாக்டராக பண்ணியிருந்தீங்களே, பிகாஸ் நிறைய டாக்டர்ஸ்க்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அஸ் அ டைமில் உங்களையே ஒரு டாக்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு வீட்டில் மருந்து மாத்திரை எழுதி கொடுக்கறது போயிட்டீங்களா? டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. Oh, okay. I didn't know that. Okay. I'm a cardiac technologist. Oh, okay. So அதனால தான் it was a piece of cake for her. நம்ம பேசிக்காவே படிக்க மாட்டோம். அதுவும் டாக்டர்னா ரொம்ப ஃப்ளூயண்டா அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லணும். இப்போ இவங்க இவங்க பக்கத்தில் நிற்கும் போது ஷீ இஸ் வெரி ஃப்ளூயன்ட் வித் இட். அந்த சிசர்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை எடுங்க அப்படின்வாங்க. அது சிசர் இல்லையா, அது எத்தனை நாள் சிசர்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கத்தி நைஃப் கிடையாது, அது நிறைய டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த மைண்ட்ல ஓடி அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது எனக்கு. இப்போ நாங்க வந்து ஹார்ட் பீட்டை ஒரு டைமென்ஷன்ல பார்த்தோம். பட் எனக்கு என்னன்னா அங்க அந்த வைபை எப்படி இருக்கும். இப்போ நீங்க சும்மா நான் கேட்குறேன், ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்றதுனால நான் இந்த சீனை வச்சு நான் சொல்றேன். இதே வசூல்ராஜால கட் பண்ண ஒரு ஆப்ரேஷன் நடக்கும், அங்கேயாவது சிக்கன் இருக்குமா, இங்க சிக்கன் கூட இருக்காது, எம்டியா இருக்கும். கொடுங்க டாக்டர், வட்டி அவர் வெளில போயிருக்காரு, டேட் கொடுக்கல அப்படிங்களா, சரி கேமரா மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. அதனால ஒரே ஒரு அவர் பேர் என்ன, அனஸ்தட்டிஸ்ட் அவரு எல்லாத்துலயும் வந்து நிற்பாரு. யாரு நம்ம அனஸ்தட்டிஸ்ட்பா நல்லா இருக்கேனே அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து நின்றுவாரு, ஒரு மாஸ்க போட்டு அவருக்கு டயலாக்லாம் பரவாயில்ல, ஏதாவது பண்ணுங்க. அனஸ்தட்டிஸ்ட் அவரே பண்ணுவாரு. திடீர்னு பார்த்தா லெஃப்ட்ல டாக்டர் அடிப்பாரு, சர்ஜன் அடிப்பாரு. என்னோட நிறைய கெட்டப், கமலோட மோசமா கெட்டப் போடுறது, அது மாதிரி நிறைய ஃபன்னா சூப்பரா இருக்கும். சூப்பர். இப்போ சமீபத்தில் இந்த ஜியோட ஈவெண்ட்ல வந்து ஹார்ட் பீட் 3க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் 3 வரப்போகுது. இப்போ என்னன்னா பார்ட் 1ல நீங்க ஒரு பக்கம் போயிட்டீங்க, பார்ட் 2ல இவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க, பார்ட் 3ல 2 பேரும் உள்ள வருவீங்களா? தெரியலங்க, எதிர்பாருங்கள். உண்மையிலே எங்களுக்குமே ஐடியா இல்லை, அதை பற்றி தெரில, நான் அதை யோசிக்கவும் இல்லை. மேபி வந்தால் இட்ஸ் அ குட் திங், வரலனாலும் இட்ஸ் நான் எனக்கு என்னென்னா ஹார்ட் பீட்டில் இன்னும் ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ் தான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இவங்க இருக்கிறவங்களோட இப்போ எப்படி நிலோஃபர் அவங்கெல்லாம் வந்தாங்களோ அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா புதுசாக ஃப்ரெஷ் இவங்க இருந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வர எனக்கு இப்போ ஹார்ட் பீட் சீசன் 2 நான் ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்தது அவுட் சைடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது இல்லை. எப்படி இவங்களால அனிதாவா உள்ள இருந்தாங்க, நான் அனிதாவா கூட இல்லை ரவியா கூட உள்ள இல்லை. அதனால வெளியில இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அங்கங்க ரவி வரும்போது ஜாலியா இருக்கும், ரவியை பத்தி பேசுறாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு மாதிரி அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது.
ஜாலியாக இருந்தது. உங்களுக்கு ஓகே வருது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சேடாக முடிஞ்சிருச்சே? அப்துல் சார் வந்து ஒரு ரைட்டிங்கில் ஒரு சேட் எமோஷன் இருக்குன்னா அந்த சேடான எமோஷனை புழிஞ்சு வெளியில் எடுக்கக்குள்ள எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் அவர். அதனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாரு கிளைமேக்ஸை தான் எழுத்திருக்காங்கன்னு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். ரைட்டராக கட்சி ரெடியாக வச்சுக்கண்ணா வீட்டில் அடிப்பேன். அதனால் எக்ஸ்பெக்டட். அப்படி இருக்கிறதுனால தான் என்னமோ அது இன்னும் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. பட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது? ஹார்ட் பீட்டோட ஸ்டார்டிங் வந்த புதுசில் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும், ஒரு வெப் சீரிஸ்க்கு ஆடியன்ஸ் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவாங்க தேர்ஸ்டே ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நானில் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறதும் போது 100% கொடுப்போம் தான் எல்லாம் ஒன்று போனோம். அது ஓடிச்சுன்றது கூட எங்களுக்கு தெரியாது. அது நல்லா ஸ்கோர் நல்லா நம்பர்ஸ் போயிட்டு இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜாலியாக நடிச்சுட்டே இருந்தோம். இப்போ சீசன் 2 என்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நடிக்கிறாங்க. அனுமன் ஒரு பக்கம் பயங்கரமாக பிரிச்சு, இந்த சைடு அர்ஜுன் ப்ரோ சாருகேஷ் என்னடான்னா அவர் ஒரு பக்கம் நடிச்சிட்ருக்காரு. கார்த்திக் சார் வந்து அந்த கேரக்டர் வந்து அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட டோனே பயங்கரமாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்குல்ல, அதனால் தட்ஸ் ஹவ் இட்ஸ் புல்லிங் த க்ரௌட். ஸோ அதே மாதிரி தான் ஹார்ட்லி பேட்டரின்னு இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இதுக்கு வந்துடும் கண்டிப்பாக. ஹார்ட்லி பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரி ஆடியன்ஸை புல் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இது பண்ணுற மேஜிக் எப்படி இருக்கும்? இந்த ஆடியன்ஸ் புல் பண்ணுறது அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் பண்ணலை. அது ஒரு லவ் ஸ்டோரி வித் பியூட்டிஃபுல் கான்செப்ட், வேர்ட்ஸ் கம்மியாக, பிளேஸ் நிறையா, அந்த மாதிரி பிளேஸ் மீன்ஸ் லைக் ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணணும். எல்லாருக்குமே பிடிக்கணுன்ற ஒரு இதில் தான் பண்ணோம். ஸோ இவங்களை புல் பண்ண அப்படின்னு நாங்கள் எழுதவே இல்லை. ஸோ இப்போ குயிக்காக வந்து பிஃபோர் ரேப்பிங் அப் நம்ம வந்து ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு நம்ம ஒரு ஜாலியாக ஒரு சின்ன கேம். ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு அரைவ் லேட் பட் வித் ஸ்ட்ராங் ரீசன்? ஸ்ட்ராங் ரீசன் நான் தான். பட் சம்டைம்ஸ் சில்லி ரீசன்ஸ் தான் இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்ட்ராங் ரீசன்ஸ் தான். மெனி டைம்ஸ் சில்லி ரீசன்ஸ் இருக்கும். என்ன ரீசன் சொல்லுங்க? மெனி டைம்ஸ் அந்த ஒரு ரீசன் என்னது? தூங்கிட்டேன், அலாரம் வச்சு எடுக்கல, வயிற்று வலி ஸ்ட்ராங் ரீசன். அப்புறம் வேற என்ன சொல்லு? டிராஃபிக் ஆயிடுச்சு, கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனை ரீசன் சொல்லியிருக்கீங்க? நிறைய சொல்லியிருக்கேன். வானில் இருக்கும் நட்சத்திரங்களை போல. ஓகே. அதனால என்ன எதுவும் சொல்ல என்ன சொல்லிருப்பாரு திரும்பி பார்த்தா அவருக்கு ஒத்துக்கோ. ஓகே ஃபைன். ஓகே. So who's most likely to crack a joke during a serious moment? நான் பேசுறதே ஜோக்கா இல்ல, நான் சீரியஸா நினைச்சு ஒன்று பேசிட்டு இருப்பேன், அங்க ஒரு டப்புனு பிரேக். Who's most likely to accidentally leak a spoiler? Not me. Sure. நான் வந்து தெரியாதனமா வளருவேன் Sometimes. ஆனா இப்படி போய் வளரி அடுத்த செகண்டே வளரிட்டனே அப்படின்ற மாதிரி. பட் ஹார்ட் பீட் பத்தி நிறைய பேர் கூட கேட்பாங்கல்ல, ஸ்பாயிலர்ஸ் அடுத்து என்ன நடக்கும், எப்ப நடக்கும், என்ன நடக்கும்? அதெல்லாம் வீட்லயே பிராக்டிஸ் பண்ண பாட்டு இப்பெல்லாம் கேட்டோம். என்னன்னா மடக்கி கேட்டாலும் சொல்லக்கூடாது, நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க, தேங்க்யூ அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான். So who's most likely to sign a film after hearing only first line of the story? ஹார்ட்லே பேட்டரி. இன்னும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு வெப் சீரிஸ். மோஸ்ட்லி அங்கே ஏதாவது ஒரு பர்சன் மேலே நான் ட்ரஸ்ட் வச்சுருப்பேன். அந்த பர்சன் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டா அவங்க என்னன்னாலும் நம்மளை நல்லா காமிச்சிருவாங்க, நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. எய்தர் டைரக்டராக இருக்கலாம், ஒரு கோ ஆர்டிஸ்டாக இருக்கலாம். அந்த மாதிரி யார் மேலே ட்ரஸ்ட் வச்சிட்டோம்னா அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். ஹார்ட்லி பேட்டரியும் அப்படி தான். பட் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த வெப் சீரிஸ்க்கான ரீச்சை பார்க்குறப்ப எப்படி இருக்குது? லைக் இன்னைக்கு எல்லாருமே பார்க்குறாங்கல்ல அதிகமாக. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ போடியம்ஸ் ஓப்பன் ஆகுதுன்ற போது நம்ம அவ்வளோத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதில் நல்லா பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அதெல்லாம் நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்து இதில் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். அந்த எஃபர்ட்டுக்கு நம்ம போடுறதுக்கு நமக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது. முன்னாடி வந்து வெறும் படம் ஆடிஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கிடையாது. அது தாண்டி இப்போ யூடியூப் வருது, இன்ஸ்டாவில் வருது, 30 செகண்டில் வருது, 10 செகண்டில் வருது. ஸோ ஃபைனலி ஹார்ட்லி பேட்டரி மக்கள் ஏன் பார்க்கணும்? இட்ஸ் அ ஆல்ரவுண்டர் ஃபேமிலி என்டர்டைனர். கிட்ஸ்க்கும் பிடிக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது உங்கள் ஹார்ட்டில் டச் ஆகிற மாதிரி ஒரு பேட்டரியாக கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் ஹார்ட்லி பேட்டரி. அப்பா கோழியாக பேசி முடிச்சிட்டேன்.
ஒரு சின்ன டீமாக சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறுகிய டீமை வச்சு அதுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்றதே பெரிய விஷயம். அது நல்லபடியாக பண்ணணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டைனிங் அஸ் அண்ட் ரொம்ப நன்றி. என்டர்டைனிங் த ஆடியன்ஸ். தொடர்ந்து பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் யூ டூ. தேங்க்யூ.